விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள நீரும், நெருப்பும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நெஞ்சில அப்படி தணலா கோவம் இருந்தாலும், பேசுற வார்த்தையில அது வராது. ஏன்னா 2ஆம் இடம் குரு அப்படிங்கிறதுனால, ரொம்ப தன்மையா தான் பேசுவீங்க நீங்க. அதாவது சொல்ல வந்தத அ புரிய வச்சுருவீங்க நீங்க. கோபத்தோடு சேர்ந்த குணமுடையவர்கள். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வரப்போற 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அப்ப 2026ல ஜனவரி முதல் வாரத்தில கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ல சனி பகவான் நிற்கிறாரு. 8ல அ குரு பகவான், 4ல ராகு, 10ல கேது பகவான். எவ்வளவோ பொறுத்து போயிட்டீங்க விருச்சிக ராசிக்காரங்கள். இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சனி பகவானோட மாற்றமும் சனி பகவான் 2027ல தான் மாறாரு. இருந்தாலும் குரு பகவான் உங்க ராசிக்கு 8ல இருக்கிறவரு 2026 ஜூன் மாசத்துல உங்க ராசிக்கு 9ல உச்சமாகுறாரு. உச்சமாகி உங்க ராசிய பார்க்குறாருங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, பணமா இருந்தாலும் சரி, மனசுல நிம்மதியா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த காலகட்டத்தில அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு அருமையான வழியையும், வாய்ப்பையும் காட்டுவார். நீங்க நம்பலாம். 5ல இருக்கிற சனி பகவான் அ அதாவது உங்க ராசிக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியா வர்றதுனால, எத தொட்டாலும் கொஞ்சம் தடையா இருந்திருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போன நிம்மதியா தூக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது உங்களுக்கு. பத்தாது உங்க ராசிக்கு 4ல ராகு பகவான் உட்காந்துருக்காரு. தாயாரோட இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். ஆனா குரு பகவான் இப்ப மிதுன ராசியிலிருந்து அந்த ராகுவ பார்க்கறதுனால ஓரளவுக்கு அதெல்லாம் சமாளிச்சுக்குவீங்க. எப்பவுமே பெருந்தன்மையோடவே நீங்க இருப்பீங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே உங்களோட பெருந்தன்மை எடுபடாது இல்லைங்களா? இப்போ உள்ள காலகட்டத்தில. நமக்கு கொஞ்சம் தந்திரங்கள்லாம் வேணும். நம்ம கரெக்ட்டா இருந்துட்டா மட்டும் எல்லாமே கரெக்ட்டா நடந்துரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை இல்லைங்களா? உலகம் வேற மாதிரி இயங்கிட்டுருக்கு. எப்ப யார் தலையில மிளகா அரைக்கலாம் அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்கு. களவும் கற்றுமற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்காக அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்களும் அதெல்லாம் கத்துக்கணும் கொஞ்சம். நம்ம சொல்ற பொய் கூட நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதுக்காக பொய் சொல்லல. நீங்க அவ்வளவு உண்மையா, நேர்மையா இருப்பீங்க. அது இந்த காலகட்டத்தில அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. நமக்கு சில தொழில் இருக்கிறவங்க நெளிவு சுளிவோட தான் போய் ஆகணுங்க. இல்லன்னா உங்கள ஈஸியா ஏமாத்திருவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஜூன் முதல் வாரத்தில உங்க அதாவது கடகத்துக்கு வர்ற குரு பகவான் உங்க ராசிய பார்க்கறதுனால என்ன பண்ணலாம்? நம்ம அடுத்த கட்ட முயற்சிகள் எப்படி செய்யலாம்? எப்படி வெற்றி பெறலாம்? அப்படிங்கிறத பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். குருவோட பார்வையில சனி அப்போ வருவாருங்க. அதனால சனியினால் வர்ற தொந்தரவுகளும் கண்டிப்பா கம்மியாகும். இப்போ 10ல இருக்கிற கேது உங்கள தொழில்ல கொஞ்சம் பாடா படுத்திட்டு தான் இருப்பாருங்க. என்னடா தொழில் இது விட்டுட்டு போயிரலாம் அப்படின்னு கூட பல நேரங்கள்ல தோணும். நல்லவங்களுக்கும், நேர்மையா இருக்கிறவங்களுக்கும் சோதனைகள் அதிகமா வரும் கண்டிப்பா. உங்க மனசுக்கு நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சின்ன வயசுல, பருவ வயசுல இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில அ கவனமா இருங்க. சப்போஸ் விசாக நட்சத்திரத்தில பிறந்திருந்தீங்கன்னா, விருச்சிக ராசியில பருவ வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சனி திசை நடந்தால் நடக்கலாம். இப்போ கோச்சார சனியும் 5ல இருக்கிறதுனால, காதல் எண்ணங்கள் தலை தூக்கலாம். சனி பிறந்த ஜாதகத்தில நல்ல இடத்துல இருந்து சுபர் பார்வையில இருந்தாருன்னா பிரச்சனை இல்லைங்க. இல்ல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும். டென்ஷன் ஆகாதீங்க, ப்ரெஷரை ஏத்திக்காதீங்க. உங்கள நீங்க கவனிச்சுக்கங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி 2 தடவ 2 ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. ஜூன் மாதம் கடகத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் கடைசி வாரத்தில சிம்மத்துக்கு வர்றாரு. சிம்மத்துக்கு வர்றதும் உங்களுக்கு பெரிய தொந்தரவு பண்ணாது. சிம்ம ராசி குருவுக்கு நட்பு வீடு தான். 10வதுக்கு கேது அங்கேயே இருக்காரு. அதனால ஆன்மீகம் சம்பந்தமா கோயில், குளம்னு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. போயிட்டு வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு நதி மாதிரி அழகா போயிட்டுருக்கும். உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து பின்னாடி வரைக்கும் உங்க லைஃப் அப்படித்தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் சுதாரிச்சு நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை இன்னும் அனுபவிச்சு ஆனந்தமா வாழ முடியும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். ஸ்ரீ மாந்தீஸ்வரனை வணங்கி, கனகன்பட்டி சித்தரை வணங்கி விடைபெறுகிறேன் நண்பர்களே. வணக்கம்.